கிரீஷ் டப்பாவை எப்படி உடைச்ச? Hello Amis, welcome back to my channel. This is Tani BTS Fix and I am your beloved author தான் பேசுகிறேன். என்ன பிலவ்டோ 3 மாதம் கடையை சாத்திட்டு போயிட்டீங்க நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. எப்படி சொல்கிறது, ரொம்ப நாய்ஸியாக இருந்துச்சு இந்த ப்ளேஸோ. நான் எவ்வளோ ரெக்கார்ட் பண்ணாலும் பின்னாடி நாய்ஸ் கேட்டால் நல்லா இருக்காது இல்லைங்களா? ஸோ அதான் டைம் வரட்டும்னு வெயிட் பண்ணால் அது அப்படியே டைம் போய்கிட்டே இருந்துச்சு. 3 months அதுக்குள்ளே வேகமாக போயிடுச்சு. ஐம் ரியலி சாரி ஃபார் மேக்கிங் யூ வெயிட் ஸோ லாங். எனக்கு கஷ்டமாக இருக்குது, உங்களை ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்டேன். காத்திருந்து காலங்கள் போனதடின்ற மாதிரி. ஐம் ரியலி சாரி மை கேர்ள்ஸ். இன்றைக்கி நம்ம நீங்கள் கேட்ட மாதிரியே வியோடைய எஃப்எஃப் சைக்கோஸ் லுனாட்டிக் அப்சஷனுடைய பார்ட் 6 தான். ஆக்சுவலி நான் பார்ட் 6 and 7 ஒன்றா போடலான்னு பார்த்தேன். வேணாம், பார்ட் 6 ஒரு 1 hour லாங் இருக்கட்டுமே, என்ஜாய் பண்ணிக்கோங்க. அண்ட் முன்னாடியே வார்னிங் கொடுத்துட்றேன், இது ஹெட்செட்டுக்கான வார்னிங் இல்லை, இது ஸ்டோரிக்கான வார்னிங். ஏன்னா இதுக்கப்புறம் ஸ்டோரி எப்படினாலும் போகலாம், அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. என் ஸ்டோரி தான் நான் எடுத்துக்குவேன், பட் ஆனால் வார்னிங் எல்லாம் கொடுத்துட்றேன். உங்களுக்கு அது கேட்க முடியல அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டோரிஸ் போய் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த ரிப்போர்ட் அடிக்கிறது, கமெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி வேலைலாம் வேணாம். ஸோ சமத்தா உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கள். ஸ்டோரி கேட்க தான் இருந்தால் கேளுங்க, இல்லை நோ ப்ராப்ளம், ஓகே? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஸ்டோரிக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், சரிங்களா, இதுக்காக அந்த மாதிரி சொன்னேன்னு சொல்லிட்டு. இது வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் தான், யாரையுமே வந்து கஷ்டப்படுத்தியோ அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு மாறணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்லேயும் இந்த ஸ்டோரி போடப்படலை. இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டோரி. ஸோ ஸ்டோரியாகவே பார்த்தா நல்லாயிருக்கும். எல்லாரையும் நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன், எல்லோரும் நல்ல உள்ளங்கள். எனக்கு நல்லா மெசேஜ் பண்ணி எங்கே போனீங்க எல்லாமே கேட்குறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஐம் ரியலி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல். உங்களுக்காக தான் இன்றைக்கி நான் இவ்வளோ பெருசாக ஒரு லாங்காக வீடியோ போடணும்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கேன் எடிட்டிங்லேருந்து. ஸோ இந்த ஸ்டோரி எப்போ அப்லோட் ஆகும்னு கூட எனக்கு தெரில. இது அப்லோட் ஆகி கொஞ்ச நாள்லேயே ஜேகேவுடைய எஃப்எஃப்பும் போட்டுருவேன் சூன், ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு தான் மரண வெயிட்டிங்னு எனக்கு தெரியும். பட் இது வந்து தான் போடணும் ஆர்டர் வைஸ் பார்த்தா. ஸோ அதுக்காக நான் வந்து இந்த ஸ்டோரி இப்போ அப்லோட் பண்ணுறேன். பார்ட் 7 வரும் சீக்கிரம் வரும். இதுக்கப்புறம் வந்து டிலேலாம் கிடையாது. இதுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு வீடியோ போட மாட்டேன், ரெகுலராக வரும் இதுக்கப்புறம், சரிங்களா? ஸோ நீங்கள் மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்கடா, சரிங்களா? ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஹெட்ஃபோன் எடுத்து மாட்டிக்கோங்க. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட், போயிட்டு நீங்கள் முன்னாடி நம்ம பார்ட் 5 இருக்கும் இல்லையா, அட்லீஸ்ட் பார்ட் 3, 4, 5 அதில் கொஞ்சம் கேட்டு வந்தீங்கன்னா கூட ஓகே. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த மூடு வந்து உங்களுக்கு செட் ஆகணும். இப்போ நான் ஏதோ சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு கேட்டோன்னே அது உங்களுக்கு அந்த ஃபீல் கொடுக்காது. ஸோ பார்ட் 3, 4, 5 இந்த 3த்தையும் வந்து தொடர்ந்து கேட்டுட்டு வாங்க, அப்போ தான் ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏன் பார்ட் 3 வந்து போய் பார்க்க சொன்னேன்னு இந்த ஸ்டோரி பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அதை போய் பார்த்துட்டு அப்படியே அந்த வழியாகவே வாங்கடா. நேற்று நான் அப்படி தான் கேட்டு ஸ்டோரி ரெக்கார்ட் பண்ணி வந்து உட்காந்துருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி வந்துக்கோங்க, சரிங்களா? கதைக்குள்ளே போகலாமா? வாங்க ஆர்மிஸ், நம்ம கதைக்குள்ளே போகலாம். டோர் பெல் ரிங்கார சவுண்ட் கேட்குது. நீங்களும் வந்துட்டு எந்திச்சு நிற்கிறீங்க. ஓகே, இந்த டைம் இவர் தான் வந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பதட்டத்தில் கை கால் எல்லாமே நடுங்குது, ஒரு மாதிரியாக நர்வஸ் ஆக ஆரம்பிக்கிறீங்க. அவரோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத திங்க் பண்ணி. ஸோ நீங்கள் அப்படியே சோஃபா கிட்ட அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. யூரிமாவும் உங்கள் பக்கத்தில் அந்த சோஃபா கிட்ட நின்றுட்டுருக்காங்க. 2 பேருமே நின்றுட்டுருக்கீங்க. ஜானு போய் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஜிமின் தான். அவர் தான் நிற்கிறாரு. நம்ம ஜானுவும் அப்படியே பார்க்குறாங்க, அவர் எங்கேயாவது வந்திருக்காரான்னு சொல்லிட்டு டேவை தான் தேடுறாங்க. அவரை காணவே காணோம். நம்ம ஜானு அப்படியே ஜிமினை பார்த்துட்டு, எங்கே அவர், என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஃபுல்லாக மேலேருந்து கீழே பார்த்தா அவர் அப்படியே ஃபுல்லாக ஒரு மாதிரி வெட்டான மாதிரி இருக்கார். ஃபுல்லாக அப்படியே தலையிலேருந்து கீழே கால் வரையும் வந்து ஃபுல்லாக ட்ரெஸ்லேருந்து ஆளோட ஹேர் எல்லாமே ஈரமாகி போய் வந்திருக்காரு. நம்ம ஜானுக்கு ஒன்றுமே புரியல, அவர் கிட்டவே நிற்க முடியல, அந்த மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் வந்துட்டு வருது. நம்ம ஜானு அப்படியே நோஸே க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே வந்துட்டு உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு வழி விட்டு நிற்கிறாங்க. நம்ம ஜிமினும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பொறுமையாக நடந்து வர்றாரு உள்ள. யூரிமாவும் பார்த்துட்டு, என்னப்பா தம்பி வரலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஜிமின் எதுக்குமே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாரு. ஜிமின் இப்படி இருந்து நம்ம ஜானு, வயன் யாருமே பார்த்ததில்ல. இவர் ஏன் இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் ப்ளஸ் வந்துட்டு கன்ஃபியூஷன். நம்ம வயனுக்கு சொல்லவே வேணாம், ஜிமின் இருக்கிற தைரியத்தில் தான் அவங்க வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இப்போ ஜிமின் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு லைட்டாக பயமாக இருக்குது, என்ன ஆக போகுதுன்னு தெரியாமல். இப்படி இவங்க உள்ள ஜிமின் கொஞ்சம் உள்ளே வந்து யூரிமா கிட்ட நின்ன பிறகே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு நடந்து வர சவுண்ட் கேட்குது. ஒரு வாக்கிங் ஃபுட் ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சவுண்ட் தான் கேட்குது. அந்த சவுண்ட் கேட்டோன்னே உங்களுக்கு உடம்பெல்லாம் சில்லுன்னு ஃபீல் ஆகுது, ஏன்னே தெரியல. உங்கள் ஸ்கின்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகிற மாதிரி ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டுருக்கீங்க, அங்கே பிடிச்சி வச்ச சில மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. உங்களால் மூவ் கூட பண்ண முடியல, அந்த மாதிரி இருக்குது. அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் கரெக்டாக டோர் கிட்ட தான் வருது. எல்லாருமே அந்த டோர் கிட்ட தான் பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் வேறு யாரதும் இல்லை, நம்ம வியோடது தான். அவர் தான் உள்ளே நடந்து வந்துட்டுருக்காரு. அந்த ஷூஸோட சவுண்ட் அந்த மாதிரி இருக்குது, ஸ்கேரியாக உங்களுக்கே. அவர் உள்ளே நடந்து வராரு. அவர் அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க.
அவர் மேலேருந்து கீழே வரைக்கும் அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெட்டாகி உங்களால் அவரோட ஐஸை பார்க்கவே முடியல. பிகாஸ் அவருடைய முடி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வெட்னஸில் அப்படியே அவரோட ஐஸை ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு. ஆளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு மாதிரி டெரிஃபைங்காக இருக்குது அவரோட லுக். உங்களுக்கு எதுவுமே புரியல. உங்களுக்கு அவரை பார்த்துட்டு எப்படி சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பயம் உங்களோட பாடியில் ஃபீல் ஆகுது. அப்படியே பாடி தன்னால் வந்துட்டு ஷிவர் ஆகுது. இவங்க 2 பேரும் ஏன் வெட்டா இருக்காங்கங்கிறது நம்ம ஜானுக்கு சுத்தமாக புரியல. அவங்க அதுதான் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா மழையும் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா பெய்யலை. எப்படி இவங்க வெட்டாக முடியும்? அது போக நீங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வியை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அவர் ஃபுல்லாகவே அவரோட அட்டையரே சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு மாதிரி ஸ்கேரியாக ஒரு மாதிரி மேனியக்தனமான ஒரு ஒரு ஆறா அவர்கிட்ட ஃபீல் பண்ண முடியுது. சொல்ல முடியாத அளவுக்கு. ஒரு பர்சன் வந்தால் அந்த சுற்றி இருக்கிற இடமே எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இது வந்து நம்ம வயனுக்கு பழக்கப்பட்டது தான். 4 வருஷம் கூட இருந்தனால ஓகே சொல்லலாம். பட் இந்த அட்டையர் இந்த ஆரா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பாஸ்ட் 4 இயர்ஸ் பிஃபோர் ஃபர்ஸ்ட் டைம் வியை மீட் பண்ணாங்க இல்லையா, அந்த அட்டையரோட ஃபீலிங் தான் இப்போ அவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பாடியிலேருந்து வரக்கூடிய அந்த ஹாரா அவ்வளோ டெரிஃபைங்காக இருக்குது அவங்களுக்கு. எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரில. நம்ம ஜானும் அப்படியே தான் நோட் பண்ணிகிட்ருக்காங்க. வியை பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜானுக்கே லைட்டாக பயமாக தான் இருக்குது வியை பார்க்க. லைட்டாக இல்லை, அவங்க எப்போயுமே பயந்துட்டு தான் இருப்பாங்க. பட் இன்றைக்கி ரொம்ப எக்ஸ்ட்ராவாக பயம் வருது. ஏன்னா ஒரு மாதிரி ஸ்கேரியாக இருக்குது. ஒரு லுக்கை யாராலையுமே வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. அது போக அவருடைய கை இருக்கு இல்லையா, இங்கே நக்கிள்ஸ் சொல்லுவோம்ல, அந்த இடத்துல இருந்தால் ரத்தம் சொட்டிகிட்ருக்கு பயங்கரமாக. நம்ம ஜானுக்கு ஒன்றுமே புரியல. ஜானு ஜிமினை பார்த்தா ஜிமின் சைலண்ட்டாக தான் இருக்கார். இந்த எக்ஸ்ப்ரெஷன் எதுவுமே இல்லை. அவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்கார். நம்ம யூரி ஆண்டிக்கும் வந்துட்டு ஒன்றுமே புரியல இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கும் வியை பார்த்து பயமாக இருக்குது. எப்போயுமே வந்துட்டு உள்ளே வந்தார்னா இவங்க எல்லோரும் வாங்கப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அவங்களால சொல்ல முடியல. அவங்க அப்படியே ஒரு மாதிரி வாயில் ஏதோ இது போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, பிளாஸ்டர், அந்த மாதிரி எல்லாருமே வாய் அடைச்சி போய் இருக்காங்க. யாராலுமே பேச முடியல. நம்ம வியோட ஷூஸோட சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கேட்குது சத்தமாக. அவர் உள்ளே நடந்து வந்துட்டுருக்காரு. நம்ம வயனுக்கா அப்படியே இவ்வளோ நேரம் நினச்சிட்டு இருந்தாங்க, போனோடனே காலில் விழுந்துடணும், சாரி கேட்டுடணும் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. ஆனால் எதுவுமே அவங்களால பேச முடியல இந்த இடத்துல. ஸோ அவங்க ஒரு மாதிரி அந்த இடத்துல பயத்தில் நின்றுட்டு உறைஞ்சி போய் நின்றுட்டுருக்காங்க. அவங்களுக்கு லைட்டாக கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது பயத்தில். அவர் உள்ளே வராரு. அவருடைய ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹெவியாக இருக்குது. உங்களுக்கு ஹார்ட் பீட் பயங்கரமாக ரேஸ் ஆகுது. அவருடைய வாக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா எப்பயுமே நடந்தாருன்னா ஒரு மாதிரி சத்தமே இல்லாத மாதிரி நடப்பார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் எந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவருடைய வாக்கிங் ஸ்டைலாக இருக்கட்டும், வாக்கிங் வேயாக இருக்கட்டும், அவர்கிட்டேருந்து வரக்கூடிய ஆறாவாக இருக்கட்டும், எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கிறத பார்த்துட்டு நம்ம வயனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்படியே சைலண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயன் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால வந்துட்டு அவரை பார்க்க கூட முடியல. ஸோ அவங்களோட ஐஸ் தன்னால் வந்து பார்த்திங்கன்னா டவுனை ஃபேஸ் பண்ணி போயிடுது அந்த கிரவுண்டை. ஓகேங்களா? ஸோ அந்த ஃப்ளோரை தான் பார்த்துட்ருக்க மாதிரி நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஜானுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாக இருக்குது. இவர் என்ன இவ்வளோ வித்தியாசமாக இருக்கார் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு. ஜானுக்கும் பயத்தில் வந்துட்டு நம்ம வயனுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி வயனை பார்த்தா வயன் வந்துட்டு கீழே குனிஞ்சிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க நம்ம ஜானும். ஏதோ சம்திங் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கு நல்லாவே புரியுது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நடந்து வந்தார் இல்லையா, ஸோ சைலண்ட்டாக ஒரு இடத்துல நின்றுறாரு. ஃபுட் ஸ்டெப்ஸ் எதுவுமே கேட்கல. இப்போ ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது அந்த ஹோமே. வீடு மாதிரியே இல்லை, லைக் ஏதோ ஒரு சுடுகாடு மாதிரி ஒரு அமைதி அந்த இடத்துல. ஒரு துளி கூட ஏதாவது கீழே வந்தால் கேட்கும் போல், அந்த மாதிரியான ஒரு சைலன்ஸில் எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. ஜிமினும் அங்கே நிற்கிறாரு. நம்ம ஜானு, நம்ம யூரிமா, வயன் 4 பேர் அப்படியே நின்றுட்டுருக்காங்க ஒரு திசையில். நம்ம ஆப்போசிட்டில் தனியாக அந்த டோர் கிட்டேருந்து வர என்ட்ரன்ஸில் நின்றுட்டுருக்காரு. அப்படியே ஸ்கேரியாக நிற்கிறாரு. அவர் மேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பேட் ஸ்மெல் அவர் மேலேருந்தும் வருது. ரத்த ஸ்மெல் வருது அவர் மேலே. அவருடைய கையில் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நக்கல்ஸ்லேருந்து ரத்தமாக ஊற்றிட்டுருக்கு. ஃபுல்லாக ஃபேஸ் கவர் ஆன மாதிரி முடி வந்துட்டு டவுன் ஆகி போயிருக்கு. அப்படியே ஒரு மாதிரி சைலன்ஸ் அந்த இடத்துல. அங்கே பேச யாருக்குமே ஒரு துளி கூட தைரியம் இல்லை. ஸோ அவங்க எல்லாருமே கல்ப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அமைதியாக நிற்கிறாங்க. நம்ம வந்து நின்னார் இல்லையா, ஸோ அவருடைய ஸ்டேஸ் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது யாருக்கும் தெரில. ஏன்னா ஃபுல்லாக அந்த ஹேர் வந்து கவர் பண்ணியிருக்கு. ஆனால் அவருடைய ஃபேஸ் வந்து யாரை வந்துட்டு பார்க்குற மாதிரி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் ஆப்வியஸ்லி நம்ம வயன் தான் நிற்கிறாங்க. ஸோ வயனை ஃபேஸ் பண்ண மாதிரியே தான் இருக்குது. நம்ம வயன் தலையை குனிஞ்ச மாதிரியே தான் இருக்காங்க. எதுவுமே பேசலை. அவங்களுக்கு அந்த கண்ணிலேருந்து வந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோர் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் அப்படியே கொட்டுது தாரையாக பயத்தில். அவங்க அப்படியே தலையை குனிஞ்சு நின்றுட்டுருக்காங்க. இங்கே எல்லோரும் சைலண்ட்டாக இருக்கும் போது ஒரு ஃபியூ மினிட்ஸ் அப்படியே தான் நின்றுட்டுருக்காங்க. எதுவுமே பேசலை. இப்போ சடனாக
யாரோ மேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நடந்து வர ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கவுமே, ஒரு குறிப்பிட்ட இடத்துல பர்ட்டிகுலரா வரும்போது அந்த இடத்துல திரும்பி பார்ப்பாங்கல்ல. ஸோ அப்படி தான் நம்ம ஜிமின், ஜானு, யூரிமா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. நம்ம வயனுக்கு குனிஞ்ச தலைய நிமிர்றதுக்கு தைரியமே இல்ல. ஸோ அவங்க அப்படியே தலைய குனிஞ்சு தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அங்க ஸ்டேர்ஸ் இருக்கும் மேலே போறதுக்கு. அந்த இடத்துல தான் குறிப்பிட்டு சவுண்ட் வரனால அங்க பார்த்தா, லியோன் வந்து தூங்கிட்டு இருந்திருப்பான், லியோன் ஜியா. அவன் தான் இறங்கி நடந்து வந்துட்டுருக்கான். இத பார்த்தோன்னே யூரிமாக்கும் ஒண்ணுமே புரியல, ஜானுக்கும் ஒண்ணுமே புரியல. நம்ம ஜிமின் சைலண்ட்டா தான் இருக்காரு. எதுவுமே பேசல. அவருடைய ஸ்டேர்ஸே வந்து ரொம்ப சீரியஸான ஒரு ஃபேஸ் அவர் இதில இப்ப தெரியுது. அவர் அப்படியே அமைதியா பார்த்துட்டுருக்காரு. லியோன் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான் மேலேருந்து. யூரிமாவால எதுவுமே பேசவும் முடியல இப்ப அவங்களால. இவன் தூங்கிட்டு தானே இருந்தான், எப்படி வந்தான்னு சொல்லிட்டு அவனுக்கும் ஒண்ணும் புரியல. அப்படியே யூரிமாவும், ஜானுவும் 2 பேரும் அவங்கவங்க ஃபேஸ பார்த்துக்கிறாங்க. என்ன நடக்குதுன்ற மாதிரி. லியோன் வந்து அப்படியே ஒரு மாதிரி அவனோட வாக்கிங் ஸ்டைலும் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. அவன் இந்த மாரி நடக்கவே மாட்டான். ஒரு மாதிரி அதில ஒரு ஆட்டிட்யூட் தெரியுது. அதில ஒரு நம்ம லியோன் வந்துட்டு எப்பயுமே நடந்தான்னா, ஒரு அவனுக்குன்னு வச்சு நடந்திருப்பான். எப்பயுமே ஒரு கியூட்டான, ஒரு எக்ஸைட்டடான ஒரு வாக் இருக்கும் அவனோட வேல. இந்த தடவ ஆட்டிட்யூட், ஃபுல் ஆஃப் ஆட்டிட்யூட் அண்ட் டிஃப்ரெண்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட ஹேண்ட்ஸ வந்து வேவ் பண்ணிட்டு நடந்துட்டுருக்கான். இதெல்லாம் பார்த்தோன்னே யூரிமாக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, ஜானுவ பார்த்துட்டு இருந்தா, ஜானுக்கும் அதே தான் ஒண்ணுமே புரியல. ஜானு ஜிமின பார்த்தா ஜிமின் சைலண்ட்டா பார்த்துட்ருக்காரு எல்லாமே. அவங்களுக்கு ஒரு மாரி பதட்டமா இருக்கு. லியோன் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான். அவன் நடந்து வர ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது உங்களுக்கு. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே சைலண்ட்டா தான் இருக்கீங்க. அந்த இடத்துல வந்து உங்க தலைய நிமித்த கூட உங்களுக்கு தைரியம் இல்ல. அந்த மாதிரி தலை குனிஞ்சபடியே தான் இருக்கீங்க. நம்ம லியோன் நடந்து போயிட்டுருக்கான். நம்ம ஒயின கிராஸ் பண்ணி இப்ப நடக்குறான். நடக்கும்போது அவனோட நிழல் வந்துட்டு நீங்க அந்த ஃப்ளோர் வழியா பார்க்குறீங்க. உங்களுக்கு லியோன் நடந்து வரத பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்க அந்த இடத்துல பயம் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு, பொறுமையா உங்க ஹெட்ட வந்து அப் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா லியோன் தான் நடந்து போயிட்டுருக்கான். உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே லியோனே தான் பார்த்துட்ருக்கீங்க. அவனோட அந்த ஸ்டைலா இருக்கட்டும், எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கு. உங்களுக்கு அத பார்த்தோனே ரொம்ப பயமா இருக்கு. அவன் அப்படியே பொறுமையா நடந்து போயிட்டுருக்கான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் எவ்ளோ வயசாகுது. விய பத்தி நல்லாவே தெரியும். எல்லாரும் எப்படி பயந்துட்டுருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு அபோவ் ஒரு 20 அந்த மாரி இருப்பாங்களா? எல்லாருக்கும் அவ்வளோ பயம் இருக்கும்போது, ஒரு 9 வயசு பையன் தனியா வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். ஒரு தினுசா அதுவும் அவ்வளோ ஆட்டிட்யூடா, அவ்வளோ ஒரு இதுவா நடந்து போயிட்டுருக்கான். அப்படியே நடந்து போயிட்டு கரெக்ட்டா வியோட முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நிக்கிறான். நின்னா அப்படியே வந்து பொறுமையா நீல் டவுன் பண்ணிடுறான் அந்த இடத்துல. எதுவுமே பேசல. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு இவன் நீல் டவுன் பண்ணி அந்த இடத்துல இருக்கான்? அதுவும் முன்னாடி. அங்க ஒரு ஆள் வந்துட்டு அவ்ளோ கொடூரமான ஒரு லுக்ல நின்னுட்டுருக்கும்போது, எப்படி அவர் முன்னாடி போய் நிக்கிறதுக்கே தைரியம் வரும்? இவன் போய் நின்னு அந்த இடத்துல நீல் டவுன் பண்ணி இருக்கான்னா, அப்ப என்னன்னே உங்களுக்கு புரியல. நீங்க அப்படியே வந்துட்டு ஜானுவையும் பார்க்குறீங்க, ஜிமின் அண்ட் யூரிமா 3 பேரையும் பார்க்குறீங்க. அவங்களும் எதுவுமே பேசல. இப்ப சைலண்ட்டா தான் இருக்காங்க. ஆனா யூரிமாவோட ஃபேஸ்ல ஒரு வரினஸ் தெரியுது. ஜானோட ஃபேஸ்லயும் தெரியுது. உங்களுக்கு என்னன்னே புரியல. நீங்க அப்படியே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஜிம்மினோட ஃபேஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் விட வந்து ரொம்ப சீரியஸா இருக்கும் அவரோட ஃபேஸு. நீங்க அவரையும் பார்க்குறீங்க. என்ன எல்லாரும் அமைதியா பார்த்துட்ருக்காங்க. இப்ப உங்களுக்கு என்ன பயம்னா, ஏதாவது ஒரு கோவத்துல, ஒரு இதுல வந்துட்டு நம்ம லியோன காயப்படுத்திருவாரோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு. இருந்தாலும் சரி பண்ண மாட்டாரு. நம்ம புருஷன் அது இல்லாம அவரோட பையன் அப்படிங்கிறனால அவங்க சைலண்ட்டா பார்த்துட்ருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு பொறுமையா அவர் போட்டிருப்பாரு இல்லையா பெல்ட்டு. அத வந்து கழட்டிட்டு இருக்காரு. உங்களுக்கு அத பார்த்தோனே உங்க ஐஸ் வைட் ஆகுது. எதுக்கு இப்ப பெல்ட்ட கழட்டிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தன்னால பயம் வருது. எதுக்கு வந்துட்டு இப்போ பெல்ட்ட கழட்டணும்? அது போக அவர் பெல்ட்ட கழட்டுறாருன்னு தெரியுது. லியோன் வந்துட்டு அந்த இடத்துல இன்டென்ஷனலா சைலண்ட்டா நீல் டவுன் பண்ணி அப்படியே தான் இருக்கான். ஒரு இன்ச்சு கூட அசையல. அப்படியே அவனோட ஹெட்ட டவுன் பண்ண மாரி, நீல் டவுன் பண்ண மாதிரி முன்னாடி அப்படியே தான் இருக்கான். ஒரு இன்ச்சு கூட நகர முடியல அவனால. நகர முடியலன்னு இல்ல, நகரவே மாட்டேங்கிறான். பெல்ட்ட கழட்டுறாருன்னு தெரியுது. அவன் அப்படியே உட்காந்துருக்கான். உங்களுக்கு பயமாயிருச்சு. சரி அடிக்க போறாரோ அப்படின்ற மாரி பயத்துல நீங்க போலான்னு பார்த்தா உங்கள ஜானு போக விட மாட்டேங்கிறாங்க. நீங்க ஜானு அப்படியே பார்க்குறீங்க அழுதுட்டு, என்னன்ற மாதிரி. நம்ம ஜானு வந்துட்டு ஹெட்ட ஷூக் பண்றாங்க, வேணாம் அப்படின்ற மாதிரி. நீங்க வந்துட்டு அழுதுட்டே சொல்றீங்க, "ஜானு இல்ல." அப்படியே நீங்க வந்துட்டு இல்லன்ற மாதிரி போலான்னு ட்ரை பண்றீங்க சொல்லிட்டு, நம்ம ஜான் வந்து விட மாட்டேங்கிறாங்க. வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹெட்ட வந்து ஷூக் பண்ணிட்டே இருக்காங்க. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அங்க அந்த ஒரு பச்சை குழந்தை முன்னாடி ஒரு பெல்ட்ட கழட்டிருக்காரு. அடிக்க போறாரு நல்லாவே தெரியுது. ஆனா இவங்க யாருமே போயிட்டு தடுக்க மாட்டேங்கிறாங்களேன்ற ஒரு கவலை, ஒரு பயம் உங்களுக்கு இருக்கு. நீங்க வந்துட்டு அழுதுட்டே இருக்கீங்க, "என்ன விடு விடுன்ற" மாரி கெஞ்சுறீங்க பயங்கரமா. பட் ஜானு விட மாட்டேங்கிறாங்க. வேணாம் வேணான்ற மாதிரி. நம்ம நெனச்சபடியே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த இடத்துல பொறுமையா அவருடைய பெல்ட்ட ரிமூவ் பண்றாரு. ரிமூவ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணு முன்னாடியே வந்துட்டு எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. எல்லார் முன்னாடியும் செம்மையா அடிக்கிறாரு நம்ம லியோன.
உங்களுக்கு அப்படியே நெஞ்சு பதறுது. உங்களால தடுக்க முடியல. எதுவுமே பண்ண முடியல அந்த இடத்துல. ரொம்ப அப்படியே அழுகுறீங்க. வேணாம் வேணான்ற மாதிரி. நீங்க கத்தி கத்தி இந்த இடத்துல அழுக ஆரம்பிக்கிறீங்க. இப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பயத்தில் கத்த ஆரம்பிக்கிறீங்க. நம்ம ஜானு வந்துட்டு இல்லைன்ற மாதிரி அவங்களும் அழுதுகிட்டே உங்களை பிடிச்சிட்ருக்காங்க. நம்ம யூரிமாவும் சேர்ந்து வந்து இப்போ உங்களை பிடிக்கிறாங்க. உங்களுக்கு அதான் புரியல. அங்கே ஒரு குழந்தை அடி வாங்கிட்டுருக்கு. அந்த குழந்தைய அடிக்க விடாமல் பண்ணணும், இல்லை அந்த குழந்தைய காப்பாற்றணும். ஆனால் இவங்க யாருமே எதுவுமே பண்ணல. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை தான் போக விடாமல் தடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. நீங்கள் அப்படியே கத்துறீங்க பயங்கரமாக. லியோன் நாங்கள் அடி வாங்கிட்டுருக்கேன், என்ன தடுத்துட்ருக்கீங்க, விடுங்க நான் போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஜானு யூரி ஆண்டி உங்களை விடவே மாட்டேங்கிறாங்க. இல்லைம்மா வேணான்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. என்ன வேணாம், அங்கே பாருங்கள் என் குழந்தைய அடிக்கிறாரு அவர், போய் தடுங்க. ஜிமின் அண்ணா போங்கண்ணா, போங்க அந்த குழந்தை அடி வாங்குதுண்ணா, போங்கண்ணா, என்னை போட மாட்டேங்கிறாங்கண்ணா, என்னண்ணா பார்த்துட்ருக்கீங்க, போங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கத்திட்ருக்கீங்க அந்த இடத்துல. நீங்கள் ஜிமினையும் கூப்பிட்றீங்க. பட் ஜிமின் வந்து அந்த இடத்துல ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்காரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அண்ணா போங்கண்ணா, உங்களால் மட்டும்தான் இப்போ அவரை தடுக்க முடியும், போங்கண்ணா, லியோன் அடி வாங்குறானே, போங்க அண்ணா, லியோன் எந்திரிடா, அந்த இடத்த விட்டு எந்திரிடா அப்படின்னு சொல்லி நீங்கள் கத்திட்டே இருக்கீங்க. லியோனு காதுலேயும் எதுவுமே விழலை. அவன் அந்த இடத்துல அடியெல்லாம் வாங்கிட்டு அவன் சத்தம் போடலை, அழுகலை, கத்தலை, எதுவுமே பண்ணல. அவன் பாட்டுக்கு அந்த அடியெல்லாம் வாங்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே தலையே வெடிக்குது. நீங்கள் அப்படியே அழுதுட்டு கத்திட்ருக்கீங்க. போய் தடுங்க யாராவது, லியோன் எந்திரிடா, அம்மா சொல்கிறேன் எந்திரியேண்டா, லியோன் எந்திரி லியோன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கத்திட்டே இருக்கீங்க. பட் லியோன் எந்திக்கிற மாதிரி தெரியல. உங்களுக்கு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல், என்னங்க குழந்தைய அடிக்கிறது நிப்பாட்டுங்க ப்ளீஸ், எனக்கு கஷ்டமாக இருக்குது, வேணாம் ப்ளீஸ் அவனை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக நீங்கள் வீயை பார்த்து தான் இப்போ அழுது கூப்பிட்டுட்ருக்கீங்க. பட் வீ காதில் எதுவுமே விழலை. நீங்கள் இங்கே அழுதுட்டுருக்க ஒரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஹெவியாக தான் அடி விழுந்துட்டுருக்கு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே உங்கள் அத்தைகிட்ட சொல்கிறீங்க, அத்தை பாருங்க அத்தை, அங்கே குழந்தைய அடிச்சிட்ருக்காங்க அத்தை, எப்படி அத்தை, உங்கள் பேரை தானே அத்தை, இப்படி பண்ணுறீங்க, போய் பாருங்க அத்தை, அவனை பிடிச்சி இழுத்துட்டாவது வாங்க அத்தை, அவர் அடிக்கிறார் அத்தை, வலிக்கலையா அத்தை உங்களுக்கு, இங்கே பாருமா அவன், இப்போ போவேடாண்டா, புரிஞ்சுக்கோடா ப்ளீஸ்டா, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு, லியோன் அடி வாங்குறான்னு கஷ்டமாக இருக்குல்ல அத்தை, போங்க அத்தை, அவனை போய் இழுத்துட்டாவது வாங்க, அவன் அந்த இடத்த விட்டு நவுறவும் மாட்டேங்கிறான், லியோன் எந்திரியேண்டா, ஓ கடவுளே ஏன் இப்படி பண்ணுறீங்க ஜானு, நீயா அது பாரு ஜானு, பாவம் ஜானு, அது பச்சை குழந்தை ஜானு, என்ன ஜானு நீ எப்படி என்னை தடுத்துட்ருக்க, இங்கே பாரு வயன், வேணாம் சொல்கிறத கேளு, தயவு செஞ்சு வேணாம், இப்போ நீ போனேன்னா உனக்கு தான் பிரச்சனை, வயிற்றில் குழந்தை இருக்கு வயன், அதுக்குன்ட்டு வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குன்னா கல்முடி ஒரு குழந்தை அடி வாங்குது ஜானு, அந்த குழந்தைய அடி வாங்க வச்சுட்டு என்னை இப்படி பண்ணிகிட்ருக்கீங்களே, நீங்கள் என்னை விடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க 2 பேருடைய கிரிப்பையும் அப்படியே உதறி விட்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க லியோன் கிட்ட தான். உங்களை அவங்க போவேணான்னு சொல்லிட்டு பின்னாடி இழுக்க ட்ரை பண்ணுறாங்க ஜானும். இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே என் மேலே கை வச்சிங்கன்னா சத்தியமாக இதுக்கப்புறம் நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜானுவை கத்திட்டு நீங்கள் லியோன் கிட்ட தான் போகிறீங்க. லியோன் கிட்ட போயிட்டு நீங்கள் அப்படியே அவனை கவர் பண்ண மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நீல் டவுன் பண்ணி ஹக் பண்ணிக்கிறீங்க. அவர் இவ்வளோ நேரம் அடிச்சுட்டு இருந்திருப்பார் பெல்ட்டை வச்சு. ஸோ அது வந்து உங்கள் மேலே படுவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்ணை மூடிக்கிறீங்க அடி வாங்க போகிறீங்கன்னு. பட் உங்கள் மேலே எந்த ஒரு இதுவுமே ஃபீல் ஆகலை அந்த இடத்துல. அப்படியே நீங்கள் லியோனை ஹக் பண்ணியே தான் இருக்கீங்க. லியோனோட கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல. நீங்கள் அதை அப்படியே தான் பார்த்துட்ருக்கீங்க. லியோன் மேலே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த காயங்கள்லாம் பட்டு ரத்தமாக இருக்குது. பின்னாடி அவரோட ஷர்ட் ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அவனோட ஷர்ட் ஃபுல்லாக வந்து ரத்தமாக இருக்குது. உங்களுக்கு அதெல்லாம் பார்த்தோன்னே அப்படியே கண்ணு கலங்குது. ஐயோ லியோன்ற மாதிரி அவனோட சீக்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே அவனை கூப்பிட்றீங்க. லியோன் ஏன்டா இங்கேயே உட்காந்துட்ருக்க, எந்திரிச்சு வரமாட்டியா, பாரு அப்பா அடிக்கிறார்ல, எப்படி உன்னால் உட்காந்துட்ருக்க முடியுது, லியோன் எந்திரிடா, அம்மாக்காக எந்திரிடா ப்ளீஸ்டா, போகலாம் வாடா, போதும் தண்ணி உட்காந்து அடி வாங்கினதெல்லாம் வாடா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி பார்க்குறீங்க. பட் அவன் கேட்க மாட்டேங்கிறான். அவன் அப்படியே தான் இருக்கான் ஒரு மாதிரியாக. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய ஸ்டேர் வந்து கரெக்டாக நம்ம வியோடைய ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அந்த இடத்த பார்த்த மாதிரியே தான் இருக்குது. உங்களுக்கு அப்படியே கண்ணு கலங்குது. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அவனை தான் பார்த்துட்ருக்கீங்க. இவ்வளோ நேரம் அவர் அடிச்சிட்டு இருந்தார் பெல்ட்டை வச்சு. பட் இப்போ வந்து உங்கள் மேலே அடி விழவே இல்லை. அப்படியே தான் நீங்கள் அவனையே தான் பார்த்துட்ருக்கீங்க ஒரு மாதிரி லியோனையே. அடி விழலை. நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக வந்து நீங்கள் இந்த பக்கம் டேர்ன் பண்ணுறீங்க. இவ்வளோ நேரம் உங்களுக்கு அது தைரியமே இல்லை. இப்போ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக நீங்கள் வீ பக்கம் தான் திரும்பி நீல் டவுன் பண்ண மாதிரியே தான் பார்த்துட்ருக்கீங்க. அவருடைய பெல்ட் பிடிச்சிட்ருப்பார்ல கையில், அது ரொம்ப க்ரிப்பாக அப்படியே பயங்கரமாக இருக்குது. அந்த பெல்ட்டை பிடிச்சதில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கையிலேருந்து ரத்தமே வந்துட்டுருக்கு. அந்தளவுக்கு க்ரிப்பாக அந்த பெல்ட்டை பிடிச்சிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அவரே தான் பார்த்துட்ருக்கீங்க. அவருடைய அந்த கை பிடிக்கிற அந்த க்ரிப்லேயே தெரிந்து அவருக்கு செம்மையாக கோவத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டே பேசுகிறீங்க. என்னங்க ப்ளீஸ் அடிக்காதீங்க அவனை, எனக்கு வலிக்குது, அவனுக்கு வலிக்குதான்லாம் எனக்கு தெரியாது, ஆனால்
தயவு செஞ்சு அவனை அடிக்காதீங்கங்க எனக்காக ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீல் டவுன் பண்ணி உங்கள் ஹேண்ட்ஸ் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்ச மாதிரி கெஞ்சி கேட்க ஆரம்பிக்கிறீங்க பயங்கரமாக அழுதுட்டு. ப்ளீஸ் இதுக்கு மேலே அந்த பச்சை குழந்தை தாங்காது. இப்போ உங்களுக்கு என்ன, அவனை அடிக்கணும் அவ்வளோதானே, என்னை அடிச்சுக்கோங்க, நான் எவ்வளோ நாள் வாங்கிக்கிறேன். என் மேலே தான் தப்பு, அவன் மேலே ஒரு தப்பும் இல்லை. நீங்கள் அவனை தப்பு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நானும் தான் தப்பு. நேற்றே நான் உங்களை பார்த்துருக்கும் போதும் சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி எனக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கிறத நான் பார்த்தேன், எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லியிருக்கணும். என் மேலே தான் தப்பு, என்ன அடிச்சுக்கோங்க, குழந்தைய எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள் ஹெட்டை வந்து டவுன் பண்ணிவிட்டு லியோனை ஹக் பண்ண மாதிரியே தான் இருக்கீங்க அந்த இடத்துல முட்டி போட்டு. நம்ம வீக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரிப்பை வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே தான் இருக்குது, பயங்கரமாக ரத்தம் கொட்டிகிட்ருக்கு. நீங்கள் அதை அப்படியே தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படியே அழுதுட்டு. ஃபேனாங்க ப்ளீஸ் குழந்தைய இதுக்கு மேலே அடிக்காதீங்க, என்னால் பார்க்க முடியல ப்ளீஸ், என் மேலே தான் தப்பு. நேற்று இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரும்போதே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்னா இவ்வளோ தூரம் பிரச்சனை வந்திருக்காது. நான் பயத்தில் வந்து உங்ககிட்ட சொல்லாமல் விட்டுட்டேன், என் மேலே தான் தப்பு. இந்த பனிஷ்மெண்ட் எனக்கு தான் வந்திருக்கணும் நியாயப்படி. ஐ டிசர்வ் யூ பனிஷ்மெண்ட், எனக்கு கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். குழந்தை மேலே கை வைக்காதீங்க ப்ளீஸ், என்னால் தாங்க முடியலைங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுதுகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வியோடைய காலை போயிட்டு நீங்கள் அப்படியே டச் பண்ணிடுறீங்க. டச் பண்ணி அவருடைய காலை பிடிச்சிட்டு கெஞ்சி கேட்குறீங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அவன் மேலே கை வைக்காதீங்க, என்னங்க என்னால் முடியலை, எனக்கு கவலையாக இருக்குது. லியோன் ஒரு குழந்தை, அவனை அடிக்காதீங்கங்க ப்ளீஸ்ங்க, எனக்காக அடிக்காதீங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், எத்தனை அடி கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். நம்ம பையங்க, அவனை அடிக்காதீங்கங்க, எனக்கு கவலையாக இருக்குது ப்ளீஸ், உங்களை கேட்டுக்கிறனால பார்க்க முடியல என்னங்க ப்ளீஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காலில் நீங்கள் அப்படியே பிடிச்சி அழுதுட்ருக்கீங்க. நம்ம ஜானுக்கோ யூரிக்கோ சரி அவங்களுக்குலாம் பயங்கரமாக அழுக வருது. நம்ம ஜிம்முன்னு பார்த்துட்டு தான் இருக்காரு, ஆனால் அவருடைய ஃபேஸ், அவருடைய கண்ணில் வந்து கண்ணீரே வரல. அவருடைய ஃபேஸில் ஒரு துளி கூட வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் தண்ணீர் வந்த மாதிரியே தெரியல. அவரோட ஃபேஸ் வந்து ரொம்ப சீரியஸாக அங்கே நடக்கிறது எல்லாத்தையும் அப்படியே அமைதியாக பார்த்துட்டு இருக்குது. அது போக அவருடைய ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு சேட்னஸ் மட்டும் தெரியுது, லைட்டாக மட்டும் தான் தெரியுது. பட் ரொம்ப சீரியஸாக அங்கே நடக்கிறத சைலண்ட்டாக பார்த்துட்ருக்காரு. அங்கே அவர் ஒரு ஆள் மட்டும்தான் அந்த இடத்துல அவ்வளோ பேர் மத்தியிலும் எமோஷ்னலாக இதாகாமல் அப்படி அமைதியாக நின்று பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜானுக்கும் யூரிக்கும் வந்து ரொம்ப கவலையாக இருக்குது அவங்க 2 பேர்த்துக்குமே. அத்தாலாம் வந்துட்டு அப்படியே ரொம்ப கண் கலங்கி நின்று பார்த்துட்ருக்காங்க. ஜானும் வந்துட்டு அப்படியே அழுதுட்டு தான் பார்த்துட்ருக்காங்க, இதுக்காவது கரைவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் இன்னும் காலை பிடிச்சி கெஞ்சிட்டு தான் இருக்கீங்க. என்னங்க, அவன் நம்ம பையன், என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அதில் எனக்கும் பங்கு இருக்குது. ஒரு அம்மாவா என் மேலே தப்பு இருக்குது. நான் காலையிலே சீக்கிரம் எழுந்துச்சி பார்த்துருந்தேன்னா இப்போ இந்த நிலமை வந்திருக்காது. என் மேலே தான் தப்பு, என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களே அடிச்சுக்கிறீங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஜானு அழுதுகிட்டே பார்த்துட்ருக்கா. இல்லை வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூப்பிடுறாங்க. பட் ஆனால் யூரிமா வந்துட்டு போக விட மாட்டேங்கிறாங்க நம்ம ஜானுவையும். நீங்கள் அப்படியே ஒரு காலை பிடிச்சிட்டு கெஞ்சிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நேற்றே அவன் அப்படி ஃபாலோ பண்ணுறான்னு தெரிஞ்சும் நான் வந்து சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டேன். என்னோட இந்த சைலன்ஸ் தான் காரணம், என் மாதிரி தான் தப்பு. குழந்தை எதுவும் பண்ணாதீங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னங்க, இது நாள் வரைக்கும் உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்டதில்லை, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். குழந்தை எதுவும் பண்ணாதீங்க என்னங்க, என்னால் இதுக்கு மேலே முடியலை. அவன் நம்ம பையனை இப்படி உங்களால் அப்படி கொஞ்சம் கூட இதுவே மர்சியே இல்லாமல் அடிக்க முடியுது, என்னால் பார்க்க முடியலைங்க. ப்ளீஸ்ங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அடிக்கணும்னா என்ன அடிச்சுக்கோங்க, தயவு செஞ்சு வேணாங்க, என்னால் பார்க்க முடியல. லியோன் ஏண்டா அப்படியே இருக்க, எந்திரியேண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. லியோன் சைலண்ட்டாக தான் அந்த இடத்துல அப்படியே தான் இருக்கான். அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் அவ்வளோ நேரம் அழுதுட்ருப்பீங்களா, மனசு கரைஞ்ச மாதிரியே இல்லை, அவர் பாட்டுக்கு அப்படியே தான் நின்றுட்டுருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா லியோனை எந்திக்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க, சரி லியோன் வந்துட்டு போக தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா லியோன் எழுந்துச்சி கிட்ட நடந்து வந்துட்டுருக்கான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. லியோன் அப்பாட்ட வராத, போடா ரூம்குள்ளே போடா, அப்பாட்ட வராதடா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பட் லியோன் கேட்க மாட்டேங்கிறான். அவன் பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டை டவுன் பண்ண மாதிரி நடந்து வந்து கிட்ட இருந்து அந்த பெல்ட்டை வாங்குறான். வந்துட்டு அந்த பெல்ட்டை அப்படியே விட்டுறாரு, அந்த க்ரிப்பை. நீங்கள் அப்படி தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ எதுக்கு இவன் அந்த பெல்ட்டை வாங்குறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. நம்ம ஜானுக்கும் யூரிக்கும் ஒன்றுமே புரியல. நம்ம ஜிம்மி அங்கே நடக்கிறத அவர் பாட்டுக்கு பார்த்துட்டு தான் இருக்காரு. அவர் வந்து கண் இமைக்காமல் பார்த்துட்ருக்காரு எல்லாத்தையுமே. நம்ம யூரிக்கும் ஜானுக்கும் ஒன்றுமே புரியல. அவன் அப்படியே அந்த பெல்ட்டை வாங்கிட்டு வந்து அந்த இடத்துல தள்ளி நின்று வியை விட்டு கொஞ்சம் தள்ளி நிற்கிறான். நின்று அப்படியே அவன் அடிச்சிக்கிறான். இப்போ
உங்களுக்கு அப்படியே பார்த்தோன்னே நெஞ்சே வெடிச்சிருது. லியோன் என்னடா பண்ணுற, லியோன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு எஞ்சி போகலான்னு பார்க்குறீங்க ஒரு கால் கிட்டே இருந்து. பட் உங்களால் நவுந்து போக முடியல, ஏன்னா பெல்லி இருக்கு இல்லையா. ஸோ வந்துட்டு உங்களால் வந்து அந்த இடத்த விட்டு எந்திக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எப்படியாவது கஷ்டப்பட்டு எந்திக்கணும்னு பார்க்குறீங்க, உங்களால் நிற்க முடியல, ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் அந்த ஃப்ளோரை வந்து சப்போர்ட் கொடுத்து எஞ்சி நிற்கிறீங்க. எஞ்சி நின்று லியோன் கிட்ட போகலான்னு பார்த்தா நம்ம வி வந்துட்டு அவர் உங்கள் ஹேண்டை பிடிச்சிடுறாரு, போக விடலை. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க, லியோன் என்னடா பண்ணிட்டு இருக்க, வேணாண்டா, ஆல்ரெடி நீ வாங்கினதே போதும்டா, எதுக்கு நான் அடிச்சிட்டு இருக்க லியோன், அம்மா பேச்சை கேளு லியோன், வேணா லியோன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கத்தி கத்தி அழுதுட்ருக்கீங்க. அப்போ யூரியும் நம்ம ஜானுவும் நிற்பாங்க இல்லைங்களா. யூரி ஆண்டி வந்துட்டு ஜானுவை பிடிச்சிடுறாங்க. பிகாஸ் ஜானு வந்துட்டு நம்ம இவனை தடுக்கலாம், இவனை ஸ்டாப் பண்ணலான்னு போகிறாங்க. பட் யூரி ஆண்டி விட மாட்டேங்கிறாங்க. ஜானு வந்துட்டு இல்லை ஆண்டி, இதுக்கு மேலே அவன் அடி வாங்கினானா அவ்வளோதான், அவன் உடம்பே போயிடும், என்னை விட்டுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானு வந்து போகலான்னு பார்த்தா நம்ம ஜிமின் வந்து ஜானுவையும் பிடிச்சிடுறாரு, போக விடலை, வேணான்ற மாதிரி. நம்ம ஜானு அப்படியே அழுதுகிட்டே பார்க்குறாங்க ஜிமினை. நம்ம ஜிமின் வந்துட்டு போக விடலை ஜானுவையுமே. யூரி ஆண்டி அங்கே அழுதுகிட்டே தான் பார்த்துட்ருக்காங்க. யாராலையுமே அங்கே நடக்கிறத பார்க்க முடியல, எல்லாருமே தலை குனிஞ்சிடறாங்க அந்த இடத்துல. ஜிமின் ஒரு ஆளு தான், அப்புறம் நம்ம வி மட்டும்தான் அவன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறத அப்படியே பார்த்துட்ருக்காங்க கண்ணை மூடாமல். நம்ம வயன் அங்கே அழுதுட்டு கதறாங்க, எனக்கு போதுங்க, அவன் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் இவ்வளோலாம் அடிக்கிறது ரொம்ப ஓவர், தயவு செஞ்சு அவனை அடிக்க வேணாம்னு சொல்லுங்கள், நீங்கள் அடித்ததே அவன் தாங்கியிருக்க மாட்டான், அது குழந்தை, என்னங்க பின்ன போகவாத விடுங்க ப்ளீஸ்ங்க, உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன், என் மேலே தான் தப்பு, நீங்கள் என்னன்னாலும் பண்ணுங்கள், நான் அமைதியாக பொறுத்துட்டு போகிறேன், நம்ம பசங்க வேணாங்க, தயவு செஞ்சுங்க, உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ்ங்க என்னை போக விடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துல அழுதுகிட்டே கெஞ்சிட்ருக்கீங்க. பட் அவர் உங்களை போகவே விட மாட்டேங்கிறாரு. அவர் பாட்டுக்கு நின்றுட்டுருக்காரு. அவன் அடிச்சிட்டு இருக்கிறத அப்படியே பார்த்துட்ருக்காரு. அவன் ஒரு அளவுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடித்து ரத்தம் பயங்கரமாக உடம்புலேருந்து ஊற்றிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு அதெல்லாம் பார்த்தோன்னே அப்படியே அழுகத்தனால வந்துகிட்டே இருக்குது நான் ஸ்டாப்பாக. நீங்கள் கத்த ஆரம்பிக்கிறீங்க. லியோன் இல்லைன்ற மாதிரி அவனை தடுக்கலான்னு சொல்லிட்டு அவர் கிரிப்பில் வந்து போகலான்னு பார்த்தா அவர் உங்களை கிட்ட வந்து ரொம்ப கெட்டியாக பிடிச்சி வச்சு நிற்க வச்சிடுறாரு. உங்களால் அவர் கிரிப்லேருந்து போகவும் முடியல. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே பேசுகிறீங்க, என்னங்க ப்ளீஸ்ங்க வேணாங்க, இதுக்கு மேலே அவள் அடித்தோன்னா கண்டிப்பாக உனக்கு உடம்பு முடியாமல் போயிடும், அவள் செத்தே போயிடுவான், தயவு செஞ்சுட்டு போக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக அந்த இடத்துல துள்ளிட்டுருக்கீங்க, அந்த இடத்துல விட்டு போகணும் அவர் கிரிப்லேருந்து. பட் அவரோட கிரிப்லேருந்து போகிறதெல்லாம் இம்பாசிபிள், உங்களால் போகவே முடியல. நீங்கள் வீக்கிட்ட பயங்கரமாக கெஞ்சுறீங்க, இப்போ அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக இந்த நிமிஷமே செத்து போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீ வந்துட்டு அவனை பார்க்குறாங்க லியோனை. லியோன் வந்து அவனை அடிச்சுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கண்ணை க்ளோஸ் பண்ணவே இல்லை, நம்ம வீயை பார்த்த மாதிரியே தான் அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். இப்போ நம்ம வீ அவன் பார்த்துட்டு தான் இருக்கும் போது நீங்கள் இப்படி சொன்ன உடனே நம்ம வி ஏதோ அவனுக்கு சிக்னல் கொடுத்த மாதிரி இருக்குது. உடனே வந்து அவன் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த பெல்ட்டை கீழே போட்டுடுறான். கீழே போட்டு அப்படியே நம்ம வியை பார்த்துட்டு அப்படியே கீழே விழுந்துடுறான். உங்களுக்கு அப்படியே கண்ணு கலங்கிட்டு இருக்கு, பயத்தில் கத்துறீங்க, லியோன்ற மாதிரி எல்லாருமே கத்துறீங்க. நீங்கள் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வி உங்கள் கிரிப்லேருந்து உங்களை விட்டுடுறாரு. நீங்கள் அப்படியே நடந்து போகிறீங்க அவங்ககிட்ட. போயிட்டு லியோன் லியோன் எந்திரிடா, என்னடா ஆச்சு லியோன், அம்மாவை பாருடா லியோன், கண்ணை முழிச்சு பாருடா, அம்மா கண்டிடா பாருடா அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பயங்கரமாக அங்கே அழுது அவனை எழுப்ப பார்க்குறீங்க. பட் அவன் வந்து ஃபுல் அன்கான்ஷியஸ் ஆகிட்டேன், எவ்வளோ அடி வாங்கியிருக்கான் இல்லையா, அவன் ஃபுல்லாக அன்கான்ஷியஸ் ஆகி படுத்துருக்கான். நீங்கள் அங்கே அப்படியே அவனை எழுப்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. பட் அங்கே சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூரி ஆண்டி, நம்ம ஜானு, ஜிமின் 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்கிற இடத்த விட்டு அசையவே இல்லை, அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. அப்படியே உங்கள் கண்ணுலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது, அப்படியே பார்த்துட்டு அழுதுகிட்டே தான் நிற்கிறாங்க. யாருமே வந்து உங்கள் கிட்ட கூட வரல. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க, எந்திரின்ற மாதிரி சொல்லி அவன் எந்திக்கவே மாட்டேங்கிறான். அப்படியே அவன் மேலேயே படுத்து ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறீங்க அந்த இடத்துல. நம்ம வி வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் அங்கே நின்று பார்த்துட்டு தான் இருக்காரு சைலண்ட்டாக. நீங்கள் லியோன்னு நினச்சி ரொம்ப அங்கே வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. அது அவர் அப்படியே சைலண்ட்டாக பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே எந்திரிச்சு போகிறீங்க உடனே ஜானு கிட்ட. ஜானு சீக்கிரம் போ ஜானு, என்ன பார்த்துட்டே இருக்க, போ ஃபஸ்ட் எய்ட் எடுத்துகிட்டு வா, அவள் இப்படி கிடக்க உன்னால் எப்படி பார்த்துட்டே இருக்க முடியுது, போடி அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஜானு வந்து அந்த இடத்த விட்டு நவுற மாதிரியே தெரியல. யூரியத்தையும் அப்படியே தான் அமைதியாக அழுதுகிட்டே அந்த இடத்துல நிற்கிறாங்க. யாருமே அங்கேருந்து ஒரு இன்ச்சு கூட அசையலை. நீங்கள் ஜிமின் கிட்ட தான் உடனே போகிறீங்க. அண்ணா ஆனால் இவ்வளோ நேரம் பார்த்தது போதும்ண்ணா, இப்போ அவன் அப்படி கிடக்கான, நான் உயிருக்கு போராடிட்டு இருக்கானா, போக சொல்லுங்க, நான் ஜானுவேன், நீங்களாவது ஹெல்ப் பண்ணுங்க அண்ணா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜிமினை கூப்பிட்டுட்ருக்கீங்க, கெஞ்சிட்ருக்கீங்க. பட் ஜிமினும் எதுவுமே பேச மாட்டேங்கிறார், அந்த இடத்துல கல்லுமா நின்றுட்டுருக்காரு. என்ன அண்ணா நீங்களே இப்படி பார்த்துட்டு இருந்தா எப்படி அண்ணா, போங்க அண்ணா, ஏதாவது பண்ணுங்க அண்ணா அப்படின்னு சொல்லி ஜிமின்கிட்டே கெஞ்சுறீங்க. நம்ம ஜானுக்கிட்டேயும் கெஞ்சி பார்க்குறீங்க. அங்கே 3 பேருமே அசையாமல் நின்றுட்டுருக்காங்க அந்த இடத்துல. உங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறீங்க ஒன்று சொல்லிவிட்டு. உங்களால் சுத்தமாக முடியல அந்த இடத்துல. நீங்கள் அழுதுகிட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லியோனை தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே நம்ம வியும் பார்க்குறீங்க, அவர் அந்த இடத்துல நின்றுட்டே தான் இருக்கார், எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக நீங்கள் அழுகிறத பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே எந்திரிச்சு அவர்கிட்ட தான் போகிறீங்க. இப்போ போயிட்டு அவர்கிட்ட அழுதுகிட்டே பேசுகிறீங்க. என்னங்க
இவ்வளோ நேரம் நீங்கள் அடித்ததே போதும். இப்போ என் குழந்தைக்கு ஃபஸ்ட் எய்டாவது பண்ண சொல்லுங்கள். என்னங்க பார்த்துட்டே இருக்கீங்க? அவன் நம்ம பையங்க. எப்படிங்க உங்களால் பார்த்துட்டே இருக்க முடியுது? உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர் 2 கையும் வந்து ஜாயின் பண்ணி அவர்கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறீங்க பயங்கரமாக. இப்போ என்ன உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் தானே? அடிக்கணுமா? எவ்வளோ நாளும் என்னை அடிச்சுக்கோங்க, நான் வாங்கிக்கிறேன். இப்போ என் பையனை க்யூர் பண்ணணும் எனக்கு தெரியாது. என் பையனை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் முன்னாடி நீல் டவுன் போட்டு அவர்கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அவர் காலை பிடிச்சி ரொம்ப பயங்கரமாக கெஞ்சிட்ருக்கீங்க அந்த இடத்துல. அவங்க 3 பேத்துக்குமே ரொம்ப கவலையாக இருக்குது. ஆனால் அழுதுகிட்டே எதுவுமே பேச முடியாமல் நின்றுட்டுருக்காங்க அந்த இடத்துல. பிகாஸ் அவங்க ஃபோர்ஸ்ட் அந்த இடத்துல. அந்த சுச்சுவேஷனில் அவங்களால அசைய முடியாத மாதிரியான ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டு தான் நின்றுட்டுருக்காங்க. வேணும்லாம் நிற்கலை. நீங்கள் அங்கே கெஞ்சிட்டு அப்படியே இருக்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பொறுமையாக அவர் வந்து உங்களை பார்த்துட்டே பின்னாடி போகிறாரு. உங்களுடைய இந்த க்ரிப்பு இருக்கும் இல்லையா, ஸோ அதுலேருந்து பின்னாடி நடந்து வராரு. நீங்கள் அப்படியே அவரே தான் பார்த்துட்ருக்கீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு ஸ்மோக் பண்ணிகிட்டே வந்து அந்த இடத்த விட்டு நடந்து போயிட்டுருக்காரு. அவர் நடந்து போகும்போது பின்னாடியே ஜிமினும் நடந்து போகிறாரு, எதுவுமே நடக்காத மாதிரி. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அப்படியே அவரே தான் பார்த்துட்ருக்கீங்க. அவர் போகிறப்பவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களை பார்த்துட்டே தான் போகிறாரு அந்த ஸ்மிக்கோட. அந்த ஸ்மிக்கு உங்களுக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமாக. ஏன்னா இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு எப்படி அவரால் ஸ்மோக் பண்ணிட்டு போக முடியுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப காண்டாக இருக்குது. அதே சமயம் இவர் அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னு நினச்சி பயமாக இருக்குது. ஏன்னா மேலே ஜியா வேறு தூங்கிட்டு இருக்கா இல்லையா, ஸோ உங்களுக்கு அதை பற்றி திங்க் போயிட்டுருக்கு. நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஜியாவுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா யூரியும் அப்புறம் அவங்க ஜானும் இருப்பாங்களே, 2 பேருமே வந்துடுறாங்க. உங்கள் அத்தையும் உங்களுடைய ஃப்ரெண்டும் வந்துடுறாங்க. வந்து உங்கள் பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. ஒன்றாகாது வா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு லியோனை அவசர அவசரமாக அந்த இடத்த விட்டு தூக்கிட்டு போய் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரூம் இருக்கும்ல, அத்தையோட ரூமு, அங்கே உள்ளே படுக்க வச்சு ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஜானு இமீடியட்டாக. உங்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அவனுக்கு ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணி முடிச்சோடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்து அங்கே சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க அவனுக்கு பெட்ஷீட்லாம் போட்டு. நீங்கள் அவனை பார்த்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்கீங்க. அத்தைக்கே கஷ்டமாக இருக்குது. அவங்க போய் கதவை சாத்திட்டு வந்து உங்கள் கூட உட்காந்து ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே சத்தம் போடாமல் அழணுங்கிறதுக்காக வாயை மூடி அழுதுட்ருக்கீங்க. அவங்க 2 பேருக்கே ரொம்ப கவலையாக இருக்குது. யூரியாத்தை தான் உங்களை வந்து டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உங்கள் தலையை வந்துட்டு கோதி விட்டு, ஒன்றும் இல்லைம்மா சரியாகிடும், கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் உட்காந்து அழுதுகிட்டே, இப்போ நான் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு அத்தை, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேனே, இவர் திருந்த மாட்டார் அத்தை. இவர் மாறுறது இல்லாமல் என் பசங்களையும் சேர்த்து என்னால் முடியலை. நான் நான் நினச்ச மாதிரியே ஆயிடுச்சு, பயந்த மாதிரியே. இல்லை இப்போ நடக்கக்கூடாது அத்தை, எனக்கு இவர் வேணாத்த, நான் இவர் கூட வாழ விரும்பலை. தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க அத்தை. என்னை காப்பாற்றலனா கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு நீங்களாவது எங்கள் பசங்களை கூட்டிகிட்டு எங்கேயாவது போயிருங்களேன். தயவு செஞ்சு அத்தை உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் அத்தை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இன்றைக்கி லியோன் இப்படி பண்ணார், அடுத்து ஜியா, என் வயிற்றுக்குள்ளே இருக்க இந்த குழந்தை. என்னால் முடியாது அத்தை, கண்டிப்பாக என்னால் தாங்க முடியாது. என்னன்னாலும் பண்ணாலும் நான் தாங்கிட்டு போயிடுவேன். என் பசங்களை வேணாம் அத்தை, தயவு செஞ்சு அத்தை கூட்டிகிட்டு போயிடுங்க அத்தை. வேணாம் அத்தை, இவர் என்னை விட மாட்டார், எனக்கு அது நல்லா தெரியும். என் பசங்களை ஏதாவது பண்ணிவிடுவார் அத்தை, பயமாக இருக்கு அத்தை, ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. அவங்களும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, ஒன்றும் ஆகாத பையன், உன்னை மட்டும் இல்லை உன் பசங்க என்னைய இதுக்கப்புறம் யார் நினச்சாலும் இங்கேருந்து இவன்கிட்ட இருந்து கூட்டிகிட்டு போக முடியாது. இந்த ராட்சசன் நம்மளை போக விட மாட்டான்டா. நம்ம இங்கே தான் இருந்தாகணும், வேறு வழியே கிடையாது. அதுக்குன்னு அத்தை இன்றைக்கி லியோன் பாருங்கள் எந்த நிலமையில இருக்கான்ட்டு. அடுத்த ஜியாவும் இருப்பா, அடுத்து இந்த வயிற்றுக்குள்ளே கிடந்த குழந்தைய இருக்கும்னு நினச்சாலே எனக்கு உயிரே முடியல. செத்துருவேன், நான் நினச்சேன் செத்துருவேன் அத்தை, என்னால் முடியல அத்தை. என் உயிரே என் கையில் இல்லை. இன்றைக்கி லியோன் அப்படி பார்த்து என் கொலை நடுங்கிருச்சு. எப்படி அத்தை ஒரு குழந்தைய அப்படி அடிக்க முடியுது? நீங்களாம் எப்படி நின்றீங்க அந்த இடத்துல? நீங்கள் ஏன் யாருமே வரல? என்ன தான் அத்தை நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல. இவன் எப்படி கரெக்டாக ஒரு வரும்போது தூங்கிட்டு இருந்தவன் மேலேருந்து கீழே வந்தான். அதுவும் இது என் லியோனே இல்லை அத்தை, இது நான் எடுத்து வளர்த்த குழந்தையே இல்லை. இவன் எப்படி இப்படி பிஹேவ் பண்ணுறான் எனக்கு ஒன்றுமே புரியல அத்தை. எனக்கு தலையே வெடிச்சிடும் போல் இருக்குது. என்ன தான் நடக்குது அத்தை? எப்படி அத்தை இவன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறான்னா? கூப்பிட்டா எப்பயுமே அம்மான்னு வர அந்த குழந்தை, இன்றைக்கி நான் அவ்வளோ கூப்பிட்டோம் என்னை மதிக்க கூட இல்லை. என்ன தான் ஆச்சு அத்தை? அவன் ஏன் இன்றைக்கி ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருந்தான்? எனக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ கடவுளே அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப தேம்பி அழுதுட்ருக்கீங்க. ஜானு வந்து உங்களை கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. யூரியாத்தையும் சொல்கிறாங்க, வயன் ரொம்ப சத்தம் போட்டு இது பண்ணாத வயன், கீழே நடந்து வர சவுண்ட் கேட்குது,
அப்படின்னு வந்து அத்தை வந்து பொறுமையாக சொல்கிறாங்க. நீங்களும் வந்து உங்கள் வாயை வந்து க்ளோஸ் பண்ணி அழுதுட்ருக்கீங்க. அப்படியே தேம்பி தேம்பி ஜானுக்கும், யூரிக்கு அவங்க எல்லாருக்குமே ஒரே வருத்தமாக இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, டோர் வந்துட்டு ஓப்பன் ஆகிறது தான் தெரியுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜிமின் தான் உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு கதவை சாத்துறாரு. அமைதியாக அவருடைய ஃபேஸ் இருக்குது. எந்த ஒரு இதுவுமே தெரில. இப்போ இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுல்ல, அதுக்கான ரியாக்ஷன் ஒரு ஃபேஸில் கொஞ்சம் கூட தெரில. அவர் அப்படியே உள்ளே வந்து கதவை சாத்திட்டு வயனை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அவரை தான் பார்த்துட்ருக்கீங்க. அண்ணா நீங்களாவது சொல்லுங்கண்ணா, என்னண்ணா ஆச்சு என் பையனுக்கு? ஏன்னா அவன் இப்படி இன்றைக்கி பிஹேவ் பண்ணான்? நம்ம யாராலையுமே அவர்கிட்ட கூட போக முடியல, அவரை பார்க்க கூட முடியல. ஆனால் இவன் எப்படி அவர்கிட்ட அவ்வளோ தைரியமாக போனான்? அதுவும் அவர் அவ்வளோ அடிக்கிறாரு. எப்படி அவனை தாங்கிட்டு அந்த இடத்துல அமைதி நின்னா? என்னண்ணா ஆச்சு அவனுக்கு? எனக்கு ஒன்றுமே புரியல அண்ணா. நீங்களாவது சொல்லுங்கள் ஜெமின் அண்ணா, ப்ளீஸ் அண்ணா. எனக்கு கேட்காம அப்படியே மனசே ஒரு மாதிரி வலிக்குது. என்ன நடக்குதுன்னு என்னை சுற்றி ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுதுட்டு பேசிகிட்டே இருக்கீங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு அவரோட கோல்டான டோனில் பேசுகிறாரு. வயன் மேலே போ. அண்ணா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? இப்படி சொல்கிறீங்க, மேலே போ அப்படின்னு சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஸ்டண்ட் ஆயிடுறீங்க அந்த இடத்துல. உங்களால் நம்பவே முடியல இவர் இப்படி பேசுவாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவரே வந்துட்டு அவரோட ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வந்துட்டு காம் ஆகிட்டு ஜானுவை தான் பார்க்குறாரு. ஜானு வந்துட்டு, இங்கே பாரு வயன், நீ மேலே போ, அவர் சொல்கிறது தான் கரெக்டு. என்ன ஜானு பேசுகிற? என் பையனுக்கு என்ன ஆச்சு எதுவுமே தெரியாமல் நான் எப்படி ஜானு போகிறது மேலே? அதுவும் இல்லாமல் எனக்கு அவரை பார்த்தாலே இப்போ பயமாக இருக்குது. என் குழந்தைய ஏன் முன்னாடியே வச்சு அப்படி அவ்வளோ அடி அடிச்சிருக்காரு. மனுஷனா அவர்? எனக்கு அவர் கூட வாழவே பிடிக்கல. இவர்கிட்ட இருந்து எப்படியாவது என் குழந்தைய கூட்டிகிட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடணும். என்னால் சுத்தமாக முடியலை. தினம் பயந்து வாழ்கிறதுக்கு ஒரேடியாக செத்துடணும், இல்லைன்னா எங்கேயாவது இவர் கண்காணாத இடத்துக்கு போயிடணும். இவர்கிட்ட இல்லாமல் இருக்கணும். எனக்கு அவ்வளோதான் இப்போதைக்கு வேணும். என்னால் முடியலை சுத்தமாக. நான் கூட தாங்கிக்குவேன் எனக்கு ஏதாவது பிரச்சனைனா. என் பசங்களை என் கண்முடியே கஷ்டப்படுறதுக்கு என்னால் முடியல ஜானு. நான் ஜீவாவையும் லியோனையும் கூட்டிகிட்டு எங்கேயாவது தூரமாக போயிடலான் இருக்கேன். என்னால் கண்டிப்பாக இவர் கூட வாழவே முடியாது. நீ என்ன நினச்சாலும் உன்னால் கண்டிப்பாக வீக்கிட்ட இருந்து போக முடியாது. அது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நீ பேசுகிறது எல்லாமே வேஸ்ட்டு தான் ஃபைன். சொல்கிறத கேளு. இதுக்கப்புறம் நீ ஏன் நினச்சாலும் சரி, அந்த காடே நினச்சாலும் சரி, வீக்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்ற முடியாது. வீக் கூட தான் நீ வாழ்ந்து ஆகணும். வேறு வழியே இல்லை. எனக்கு தெரியுது, உன் கஷ்டம் எனக்கு புரியுது. இந்த டைமில் நான் இப்படி சொல்கிறதெல்லாம் தப்பு தான். அண்ணா தப்பு தான் பண்ணுறேன். நான் இதுக்கு நாளைக்கு உன்கிட்ட பொறுமையாக பேசிக்கிறேன். ஆனால் இப்போ நீ மேலே போயே ஆகணும். நீ போகலன்னா நடக்கிற கதையே வேறு அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, மேலேருந்து கிளாஸ் பிரேக் ஆகிற சவுண்டு அதெல்லாமே கேட்குது. உங்களுக்கு பயமாக இருக்குது. அதெல்லாம் கேட்கும் போதே நம்ம ஜிமினும் வந்துட்டு அப்படியே அவருடைய ஹெட்டை வந்துட்டு அப்படியே பிடிச்சிக்கிறார். செம்மையாக தலைவலிக்குது போல் அவருக்கு. இப்போ என்ன உனக்கு இது தெரியணும், எதனால் லியோன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு, அவ்வளோதானே? சரி, நான் இப்போ உடனே உனக்கு சொல்கிறேன். புரிஞ்சிக்க முடிஞ்சா புரிஞ்சுக்கோ. உன் பையன் வந்துட்டு சாதாரணமான பையன்லாம் கிடையாது. உன் முன்னாடி இருக்கிற முகம் வேறு, உண்மையான முகம் வேறு. அந்த உண்மையான முகம் உன் புருஷனுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். வேறு யாருக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. கண்ணு முன்னாடி யார் முன்னாடி அவங்க பார்த்ததும் இல்லை. நான் உன் புருஷன் 2 பேரும் தான் பார்த்து அவனை சரி பண்ணிகிட்ருக்கோம், சரியா? அதுவும் இல்லாமல் இதில் நான் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன் புருஷன் என்னை வார்ன் பண்ணதுனால தான் நான் உன் பிள்ளை விஷயத்தில் தலையிடல இத்தனாலும். இனிமேலும் தலையிட மாட்டேன். அவனே சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். இதுக்கப்புறம் நீ பார்த்துக்கோ. உன் பையன் ஒன்றும் சாதாரணமான ஆள்லாம் கிடையாது. அவனை நிறைய விஷயம் பார்த்துட்டு தான் வந்திருக்கான். அவன் பட்ட கஷ்டத்துக்காக தான் இப்போ இப்படி பண்ணிகிட்ருக்கான். அவன் ஒன்றும் சும்மா சாதாரணமாக வந்து வேணும்னு அடிக்கலையே. ஒன்றும் அவ்வளோ கொலவெறியெல்லாம் அவனுக்கு கிடையாது. நீ தப்பாக நினச்சிட்ருக்க. அவன் படித்ததுக்கு காரணம் அவனுக்குள்ளே இருக்க அந்த மிருகத்தனம் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். நீ என்ன நினச்சிட்ருக்க? லியோன் சாதாரணமான ஒரு சமத்து பையன் நினச்சிட்ருக்கியா? கிடையாது. அவனுக்குள்ளேயும் ஒரு மிருகம் இருக்குது. அது உன் புருஷன் அளவுக்கு இல்லைனாலும் ஆனால் உன்னை கொல்ற அளவுக்கான ஒரு மிருகம் இருக்கும் இல்லை அப்படின்னு அவர் சொன்னோடனே நீங்கள் அப்படியே ஷாக்டாக பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இன்றைக்கி ஆக்சுவலி என்ன நடந்துச்சு, எதனால் இன்றைக்கி அவன் அடி வாங்கினாங்கிறது முதல்ல உனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கையில் கட்டியிருக்க வாட்சை பார்க்குறாரு. சீக்கிரம் நான் சொல்கிறது எனக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு அவர் ஒரு டீப் சை எடுத்துகிட்டு, இன்றைக்கி நானும் வியூ ஒன்றா தான் இருந்தோம். இன்றைக்கி காலையிலேருந்து ஒன்றா தான் இருந்தோம். இன்றைக்கி நாங்கள் பிஸ்னஸ் மீட்டிங் அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஃபியூனரல் டேக்காக இன்றைக்கி நாங்கள் பார்க்க போயிருந்தோம் கல்லறை. அது ஃபியோட அப்பாவோட கல்லறை அப்படின்னு அவர் நினச்சிட்டே மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. தன்னோட அப்பாவை தானே கொன்ன அந்த டே